வணக்கம். திருவொற்றியூரில் கிராம நிர்வாக அலுவலகத்தை காணவில்லை என மக்கள் தேடிக்கொண்டிருக்கும் சூழ்நிலை அங்க ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்காக பேனர்கள் வைக்கப்பட்டு அந்த பேனர்களால் அந்த அலுவலகம் மறைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட சாத்தாங்காடு கிராமம் நிர்வாக அலுவலகம் காலடிப்பேட்டை மேற்கு மாட வீதி ஓலிமணி தியேட்டர் எதிரே செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் பல திரையரங்குகள் வெளியாகி இருக்கிறது. இதற்காக திரையரங்கம் முழுவதும் பேனர்கள், போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூரில் உள்ள ஓடின்மணி திரையரங்கில் ஜனநாயகன் படமானது வெளியாகி உள்ளது. இதற்காக ரசிகர்கள், கட்சியினர் பிரம்மாண்ட பேனர்கள், கட் அவுட்டுகள் வைத்துள்ளனர். திரையரங்கம் எதிரே செயல்பட்டு வரும் கிராம நிர்வாக அலுவலகத்தை மறைத்து அலுவலக கதவை பூட்டு திறக்க முடியாத அளவிற்கு கயிறுகளை கட்டி பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தில் வழக்கம் போல் மனுக்கள் வழங்குவதற்காக வந்தபோது அலுவலகம் முழுவதும் கட் அவுட்டுகளால் மறைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பேனர்கள் வைக்க பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலகத்தையே மறைத்து ரசிகர்கள், தாவேகா நிர்வாகிகள் பேனர் வைத்திருக்கின்றனர். உடனடியாக கிராம நிர்வாக அலுவலகத்தை மறைக்கப்பட்டிருக்கும் பேனர்களை அகற்ற வேண்டும், பேனர் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது. தொடர்ந்து பேனர்களை வைத்து தமிழக வெற்றி கழகத்தினர் அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது முதல்வர்களுடைய பிறந்த நாளுக்காக அதாவது நம்ம தந்தையார்பேட்டை பகுதியில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அப்பொழுது அந்த பேனர்கள் காற்றில் அதிக காற்று வீழ்ச்சி காரணமாக அந்த பேனர் சாலையில் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் இந்த காயம் ஏற்படவில்லை. தற்போது இதே போல் பேனர்களை, பிரம்மாண்ட கட்டவுட்டுகளை வைப்பதில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இது போன்ற சம்பவங்களில் அந்த நிகழ்வுகளில் ஈடுபட வேண்டாம், பேனர்களை வைக்க கடுமையான கட்டுப்பாடுகளை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. பேனர் வைத்து கிராம நிர்வாக அலுவலகத்தை மறைக்கப்பட்டிருப்பதால் அலுவலகத்தை காணவில்லை என மக்கள் அதிர்ச்சி அடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.